சார் சீட்டு கட்ட வந்துக்கிறாங்க, அவங்களை பார்க்கணுமா? வந்தா பணத்தை கட்டிட்டு போக சொல்ல. இல்லை சார், புதுசாக சீட்டு கட்டணுமா? சரி வர சொல்லு. வர சொல்கிறேன் சார். சொல்லுங்க, என்ன உள்ள வந்தீங்க உட்காந்தீங்க சொல்லுங்க. முதல்ல என்ன ஸ்கீம் சொல்லுங்க. எங்க எவ்வளவு பேர் பணம் கட்டுறாங்க ஸ்கீம் தெரிஞ்சுன்னு என்னங்க நீங்க? 30 நாள் பணம் கட்டினா 30 சவரன் நகை கொடுப்போம். 31வது நாள் நீங்க பணம் கட்டிங்கன்னா 35 சவரன் நகை கொடுப்போம். இதுதாங்க எங்களால நம்ப முடியல. குலுக்கல் முறையில கொடுப்பீங்களா? ஏங்க குழுக்கள் முறையில சொன்னது அது கிடையாது. எல்லாரும் சேர்றாங்க இல்லையா, இந்த 30 சவரன் 35 சவரன் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். குழுக்கள் முறையில் தரேன்னு சொன்னது ஒரு வீடு, அப்புறம் ஒரு காரு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, கிரைண்டர், மிக்சி, இதெல்லாம் 100 பேருக்கு. இதுதான் குழுக்கள் முறையில் கொடுப்போம். ஏங்க சத்தியமா எனக்கு புரியல, எப்படி 30 நாள் பணம் கட்டினா இவ்வளவு பொருள் கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பேன்னா கொடுப்பேங்க, நம்புங்க, கொடுப்பேன். தூக்கின்னு ஓட்டிங்கன்னா சார் நீங்க யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலை வச்சு பாண்ட் பேப்பர் எடுத்துட்டு வாங்க, எழுதி எடுத்துன்னு வாங்க. இதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், 30 நாள் பணம் கட்டினால் இத்தனை சவரன் நகை தரேன்னாரு அப்படின்னு டீட்டெயில் எழுதி எடுத்துன்னு வாங்க, நான் சைன் பண்ணி தரேன் சார். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? சரிங்க, அது எவ்வளவு கட்டணும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன் சார், எல்லாருமே கேட்டுங்க. ஏழை எளிய மக்களுக்கான ஸ்கீம் தான் இது. முதல் நாள் 1 ரூபா கட்டணும், 2வது நாள் அப்படியே டபுளாக 2 ரூபா கட்டணும், அப்புறம் 4 ரூபா கட்டணும், அப்புறம் 8 ரூபா கட்டணும், அப்புறம் 16 ரூபா கட்டணும், அப்புறம் 32 ரூபா கட்டணும், அப்புறம் 64 ரூபா தரணும், அப்புறம் 128 ரூபா. பாருங்க 8 நாள் டபுளாக. இதே மாதிரி நீங்கள் 30 நாள் கட்டினீங்கன்னா நான் சொன்ன 30 சவரன் கொடுத்துருவேன் சார். 31 நாள் கட்டினா 35 சவரன் கொடுப்பேன் சார். குழுக்கள் முறையில் இது இல்லாமல் இது வரைக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணலை. அது ஸ்பெஷல் என்னென்னா, துபாய்க்கு, சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, யூஎஸ்க்கு ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம், இல்லை கப்புள்ஸாக போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஸ்கீம்லாம் எங்களுக்கு இருக்குது சார். அவர் வக்கீலாம் வச்சு எழுதி எடுத்துட்டு வந்துறாரு, ரொம்ப நம்பிக்கையா தான் இருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் இருமா, நான் 30 நாள் பணத்தை இன்னைக்கே கட்டுறேன், எனக்கு கொடுக்குறியா? சார் இந்த ஸ்கீமு ஏழை எளிய மக்களுக்கானது தான். டெய்லி தான் கட்டணும். ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரு நாள் கட்ட மறந்துட்டிங்கன்னா சீட்டிலேருந்து தூக்கிடுவோம், கட்டின பணத்தை தரமாட்டோம். இது மட்டும் தான் நம்ம ரூல். டெய்லி தான் கட்டணுமே தவிர ஒரே நாள் எடுத்துன்னு வந்து கட்டினா நாங்கள் வாங்க மாட்டோம். ஏங்க நீங்க மொத்தமா கட்டுறேன்னு சொல்றதே அவங்க வாங்க மாட்டாங்க, டெய்லி தான் கட்ட சொல்றாங்க. எனக்கு அதாம்மா டவுட்டா இருக்கு. சார் சும்மா டவுட்டாக இருக்குன்னு பேசாதீங்க சார். அதாவது நிறைய கம்பெனி ஏமாற்றி நீங்கள்லாம் சுட சுட பாலை வாய் வச்ச பூனை என்ன பண்ணணும்னா ஆறுன பாலை பார்த்தா கூட பயந்து ஓடுமா. அது மாதிரி நீங்கள் பயந்து போயிருக்கீங்க. பாருங்க, டெய்லி வந்து கட்டுறாங்க, இவ்வளோ பணம் டேபிளில் தான் கிடக்குது, எடுத்துன்னு போங்க. இல்லைன்னா கட்டுவாங்களா? உங்களை மாதிரி எல்லாருக்கும் நாங்கள் ஆல்ரெடி நடத்திட்டோம். இதில் வேற சொல்லியிருக்கோம், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்க, இன்னும் வந்தால் கூட நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னா என் நாணயத்தை புரியுதா உங்களுக்கு? சரி ஓகேங்க, அதெல்லாம் வேணுங்க. 30 நாள் எவ்வளோ கட்டணும் அதை பற்றி சொல்லுங்க. 1 ரூபா, 2 ரூபா, 4 ரூபா, 8 ரூபா, 16 ரூபா, 32 ரூபா, 64 ரூபா, 128 ரூபா, இப்படியே டபுளாக நீங்கள் ஒரு மாதம் கட்டுங்க. நீங்கள் 30 நாள் ஸ்கீமில் சேர போகிறீங்களா, 31 நாளில் சேர போகிறீங்களா? இதில் எதில் சேர்ந்தாலும் பரிசு நிச்சயம் சார். அதாவது நீங்கள் கட்டினதுக்கான சவரன் கொடுத்துருவோம். இது இல்லாமல் நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு பம்பர் பரிசு வீடு, ஒரு காரு, இது இல்லாமல் நாங்கள் தரது மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சொன்னேன்ல, இதெல்லாம் 100 பேருக்கு. இன்னொன்று ஃபாரின் அனுப்புறேன்னு சொன்னேன்ல, இதை விட ஒரு பெரிய பரிசு இருக்குது. இதே நம்ப மாட்டீங்களா? சொன்னால் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரில. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் 100 கிலோ தங்கம் கோல்டு. ஏங்க 100 கிலோவா இல்லை 100 கிராமா? ஏமா 80 கிராம்னா 10 சவரன். நான் 100 கிலோ சொல்கிறேன், கிராம் சொல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஏமா இருமா, எங்கள் வீட்டை 2 சீட்டு போடுங்க சார். பெரிய சாரிங்க, ஏழை எல்லாருக்கும் போய் சேரணும் தான் என் நோக்கம். வீட்டுக்கு ஒருத்தர் மேலே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். அநியாயத்துக்கு நல்ல கம்பெனியாக இருக்க. ஒரே வீட்டில் தான் 2 பேர் வேணான்றீங்க. எங்கள் அண்ணன் ஒரு வீட்டில் இருக்கிறாரு, நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன், நாங்கள் 2 பேர் சீட்டு போடலாமா? சார் நான் திருப்பி சொல்கிறேன் சார், வேறு அட்ரஸ் இருந்தால் போடலாம். ஒரே வீட்டில் இருக்கிறவங்களும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். எங்களுடைய நோக்கம் அனைவரையும் பணக்காரராக்குவது, அனைவரையும் செல்வந்தராக்குவது அப்படின்ற நோக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதனால் ஒரே வீட்டில் இருக்கிறவங்க பணக்காரங்கன்னா அந்த தெருவுக்கு எந்த யூஸும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதோ ஒரு உள்கூத்து வச்சு தான் பேசுறான், என்னன்னு தான் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பிரதர் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி யாருன்னா இந்த சீட்ல சேர்ந்துருக்காங்களா சார்? இது வந்து மல்டிநேஷ்னல், வேர்ல்டு வைடில் இருக்குது சார். ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, ஜெர்மன், இட்டாலி, நெதர்லாந்து, ஃபின்லாண்டு, இங்கிலாந்து, எல்லா கண்ட்ரிலையும் இந்த சீட் நடத்தியிருக்கோம். எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கோம். கொடுத்ததுக்கான வீடியோ இருக்குதா உங்ககிட்ட? சார் நீங்கள் நெட் சென்டரில் போய் பாருங்கள், www.yes1234567 திருப்பி 76321
இதை போடுங்க, ஓப்பன் ஆகும். இவ்வளவு சொல்றீங்களே, அப்பனா பெரிய கம்பெனியா தான்ப்பா இருக்கும். எங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற சில கண்ட்ரியில் வேற மாதிரி ஸ்கீம் கொடுத்துருந்தோம். என்னென்னா கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 100 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்போம். வீடு இல்லாத ஏரியா இருந்தால் அவனுக்கு வீடு, ஃபர்னிச்சர், டிவி எல்லாம் வீட்டு செட்டையே கொடுப்போம். அந்த மாதிரி கார் இல்லாதவனுக்கு கார் வாங்கி கொடுப்போம். இப்படி யாருக்கு எதுவும் இல்லையோ அதை கொடுப்போம். ஆனால் இந்தியாவில் எல்லாரும் என்ன கேட்குறீங்க, தங்கம் சேர்க்கணுன்றீங்க. அதனால எங்கள் ஸ்கீம் கொஞ்சம் சுருக்கி இருக்கும். இதே நீங்கள் எழுதி கொடுங்க, எனக்கு இத்தனை பசங்க இருக்குது, கல்யாண வயசில் இருக்குது, எஜுகேஷன் வேணும், இல்லை எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு அந்த ஸ்கீம் ஆரம்பிப்போம். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம். இதுதாங்க பெரிய விஷயம். ஒரு வேலை சென்னையிலேயே உங்களுக்கு பெரிய இடம் எங்கே வந்து காஸ்ட் எப்படின்னா மவுண்ட் ரோடுன்னு மவுண்ட் ரோட்டில் இடம் வாங்கி தருவாங்க. எது அதே 30 நாள் பணம் கட்டினாவா? 30 நாள் பணம் கட்டிங்கன்னா மவுண்ட் ரோட்லேயே இடம் வாங்கி கொடுப்போம். 31 நாள் கட்டிங்கன்னா 8 அடுக்கு மாடி நாங்களே கட்டி கொடுப்போம். ஏங்க அந்த ஸ்கீம் எப்பங்க வரும், அதை முதல்ல சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த ஸ்கீம் தாம்மா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்கீம் வெகு விரைவில் வரும். அந்த ஸ்கீமில் நீங்கள் சேர்றதா இருந்தாலும் சேரலாம். ஆனால் இப்போ சேர்த்துக்க மாட்டோம். முதல்ல நீங்கள் இந்த ஸ்கீமில் கரெக்டாக கட்டிட்டு உங்களுக்கானதை வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்கிறத பார்த்த அப்புறம் தான் நாங்கள் அந்த ஸ்கீம்லேயே சேர்த்துப்போம். கல்யாணம் பண்ணிக்கிற சீட்டு சொன்னீங்களே, அது வருமா? பெரியவரே, இப்போ இந்த ஸ்கீம் அடுத்தது அந்த அம்மா சொன்ன மாதிரி இடம் வாங்குற ஸ்கீம், அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் பண்ணுற ஸ்கீம். அது எப்படின்னா 30 நாள் கட்டினோம்னா உனக்கே 2வது பொண்டாட்டி பார்த்து கட்டுவோம். 31 நாள் கட்டினா உனக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் நாங்களே கல்யாணம் பண்ணி வைப்போம். படிப்புக்கான சீட்டு எப்பங்க ஆரம்பிப்பீங்க? பச்சையாக திட்டுவேன். இருக்கிற ஸ்கீமில் கட்டுங்கடானா விட்டுட்டு வீடு கட்டுற ஸ்கீம் எப்போ வரும், கல்யாணம் பண்ணுறது எப்போ வரும், படிப்புக்கு எப்போ வரும்னா இதில் முதல்ல கட்டுங்க, அப்படியே பார்க்கலாம். எங்க கோப்பறீங்க? கஸ்டமர் 1000 கேள்வி கேட்பாங்க தான். தம்பி, என் நிலைமை புரிஞ்சுது தம்பி. பணம் கட்டினவங்க கூட இவ்வளோ கேட்கல தம்பி. இவங்க இன்னும் கட்டவே ஆரம்பிக்கல. 1000 இல்லை 1500 கேள்வி கேட்டாங்க தம்பி. நான் பணத்தை எண்ணுவேனா இல்லை நான் அதை பற்றி டீல் பண்ணுவேனா, இவங்களை பதில் சொல்லுவேனா? சரி சரி கட்டுறோம், நான் தான் நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். ஏங்க எல்லாரும் பணம் கட்டிட்டு போயிட்டாங்க, பணத்தை எடுத்துன்னு ஓட்டுற மாட்டீங்களா? டேய் லூசு பயிர, அப்படியாப்பட்ட ஆளாடா நான். அந்த குடும்பத்தில் தான் வந்தேன். அது மாதிரி கேவலமான புத்தி எனக்கு இல்லைடா. 30 நாள் வந்து பணம் கட்டட்டும், அவங்களுக்கு சொன்னதுக்கு மேலே நான் வாங்கி தரேன்டா. இல்லை வச்சுக்க, நீ நீ என்னை என்ன வேணா பண்ணுறா, என்ன வேணா கேள்வி எழுது. ஏன்டா ஜெயிலு எடுத்து போய் தள்ளு, போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடு, கேஸ் போட சொல்லு. நான் அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வரல. ஆனால் அவங்க 30 நாள் சரியாக வந்து டெய்லி கட்டணும், அவ்வளோதான் ரூல்ஸு. கட்டினா என்ன வாங்கி தரேன்டா. இந்த மாதிரி பேசின்னு இருக்கேன். இவ்வளோ தைரியமாக பணம் கட்டினா தரேன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ அவங்க 30 நாள் எவ்வளோ கட்டுறாங்க, இல்லை 31 நாள் எவ்வளோ கட்டுறாங்க, இல்லை 1லேருந்து 31 வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ கட்டியிருக்காங்க, கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பரிசு இருக்குது. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக தருவேன். இது காமெடிக்கல, சீரியஸாகவே சொல்கிறேன். உடனே போங்க. முதல் நாள் 1 ரூபா, அடுத்த நாள் 2 ரூபா, அப்புறம் 4, அப்புறம் 8, 16, 32, 64, 128, 256 இப்படியே டபுள் ஆக்கினே வாங்க. 30வது நாள் எவ்வளோ கேஷ் கட்ட வேண்டியது வருது, 31வது நாள் எவ்வளோ கேஷ் கட்ட வேண்டியது வருது, 1லேருந்து 31 நாளும் மொத்தமாக எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க என்கிட்ட, அதை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன். அந்த நம்பரில் மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பரிசு. நீங்கள் அனுப்ப வேண்டிய ஃபோன் நம்பர் 8190801331. இந்த நம்பருக்கு 30வது நாள் கட்ட வேண்டிய பணம் எவ்வளவு, 31வது நாள் கட்ட வேண்டிய பணம் எவ்வளவு, 1லேருந்து 31 நாள் அவங்க கட்டின மொத்த பணம் எவ்வளவு, இப்படி 3 ரிசல்ட் வரும். நீங்கள் ஒரு ரிசல்ட்டு தெரிஞ்சு பதில் போட்டாலும் பரவாயில்ல, அதுக்கும் பரிசு இருக்குது. 2 தெரிஞ்சால் அதுக்கு வேறு பரிசு இருக்குது, 3 தெரிஞ்சால் அதுக்கு வேறு பரிசு இருக்குது. அதனால் நிச்சயமாக நான் சொன்ன இந்த நம்பரில் மெசேஜாக மட்டும் அனுப்புங்க, கால் பண்ணி பேசாதீங்க. வெகு விரைவில் இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ பேர் மெசேஜ் அனுப்புகிறீங்களோ குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசு நிச்சயமாக கொடுப்போம். 8190801331 நம்பரில் உடனே மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோன்னு கால்குலேட்டர் எடுத்து போட்டு பாருங்கள். ஓகே, நானும் இனிமேல் தான் கணக்கு போட்டு பார்க்க போகிறேன். உண்மையிலே கணக்கு போட்டு பாருங்க, பல விஷயம் புரியும் உங்களுக்கு. அரிசி என்ன ஒன்னாலும் கிடைக்கும், விட்டுறாதீங்க. ஏங்க உண்மையிலே பரிசு தருவாங்க, பரிசை மிஸ் பண்ணிடாதீங்க. 3 பதில் இருக்கான், அதுல ஒரு பதில் சரியா சொன்னா கூட பரிசு இருக்கான். காமெடி இல்லைங்க, உண்மையா தான் சொல்றாங்க. ஏன் வெயிட் பண்றீங்க? ஆன்சர் சொல்லிட்டு பரிசு வாங்கிட்டு போங்க.